வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் அல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி திருவருட்பயனில் 90வது குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நிலையால் பல வகைப்படுதல் அப்படின்னு அவங்க ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து அப்படின்னு அந்த குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆன்மா பாசத்தினின்றும் உடனே நீங்க மாட்டாமல் படிமுறையிலே சிறிது சிறிதாகவே நீங்கும் இயல்புடையது. அப்போ இந்த ஆன்மா பாசத்திலிருந்து அந்த ஆணவ மலம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அந்த இதில் இருந்து உடனே நீங்க மாட்டாமல் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாகத்தான் அது நீங்கக்கூடிய இயல்புடையது. அதனை கருதியே ஆகமங்கள் இந்த திருவைந்தெழுத்தினை ஒருபடியாக கூறாமல் இங்கே நம் படிமுறைக்கு ஏற்ப பல வகையாக அமைத்து கூறுகின்றன. அப்போ இங்கே நம்ம அந்த பஞ்சாக்கரத்தினுடைய வகைகள் 5 வகை இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது 5 எழுத்தினுடைய வகைகள் 5 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி பல அந்த 5 வகைகளாக இருந்தாலும் அது பொருளில் ஒன்று தான், பொருள் தன்மையில் பொருளில் ஒன்று தான். ஆனால் இந்த படிநிலைக்கு ஏற்ப மக்கள் பல வகையாக அதை படிக்கிறதுன்னு அதை அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்மா பாசத்தினின்றும் உடனே நீங்க மாட்டாமல் படிமுறையிலே சிறிது சிறிதாக நீங்கும் இயல்புடையது. அதனை கருதியே ஆகமங்கள் திருவைந்தெழுத்தினை ஒருபடியாக கூறாமல் இப்படி படிமுறைக்கு ஏற்ப பல வகையாக அமைத்து கூறுகின்றன. இப்போ இந்த திருவைந்தெழுத்தினை ஒரே இதாக சொல்லாமல் பல வகையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பொருளால் ஒன்று தான் அது. சரிங்களா? ஆனால் படிமுறைக்கு ஏற்ப பல வகையாக அதை சொல்லியிருக்காங்க. அப்போ 5 எழுத்து அப்படிங்கிறது இந்த தூளம், சூக்குமம், அதிசூக்குமம் எனவும் அவற்றினும் நுட்பமாய் காரணம், மகா காரணம் எனவும் பல வகையாய் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம 5 வகைகளாக பார்த்தோம். தூளம், சூக்குமம், அதிசூக்குமம், காரணம், மகா காரணம் அப்படின்னு 5 எழுத்து பல 5 வகையாக இந்த பஞ்சாக்கரம் இருக்குது, அல்லது 5 எழுத்தின் வகைகள். அப்போ இந்த பற்றுகளை விட விரும்பாதவர் 5 எழுத்து மந்திரத்தை தூளமாக வைத்து கணிப்பர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த உலக பற்றை நீ விட விரும்பாதவங்க இந்த தூள 5 எழுத்தாகிய நமச்சிவாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை அவங்க கணிப்பாங்க. பற்றுக்களை விட விரும்பினோர் அதனை சூக்குமமாக வைத்து கணிப்பர். அப்போ அந்த பற்றுக்களை விடணும்னு அவங்க விரும்புகிறாங்க, ஓகே, அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த பற்றுக்களை விட விரும்பினவங்க அதனை சூக்குமமாக வைத்து கணிப்பர். அதாவது சிவாய நம அப்படின்னு அவங்க கணிப்பாங்க. அப்போ ஞான குருவின் உபதேசத்தை பெற்று பற்றுக்களை விட்டொழிக்க முயல்கின்றவர்கள், அப்போ அந்த ஞான குருவினுடைய அந்த உபதேசத்தை பெற்று இந்த பற்றுக்களை விட்டொழிக்க முயல்கின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஞானகுருவின் உபதேசத்தை பெற்று இந்த பற்றுக்களை விட்டொழிக்க முயல்கின்றவர்கள் பாசம் நீங்குதற் பொருட்டு பாச எழுத்துக்கள் 2ஐயும் நீக்கி மற்ற 3 எழுத்தை மட்டுமே கணிப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞானகுருவினுடைய உபதேசத்தை பெற்று இந்த பற்றுக்களை எல்லாம் விட்டொழிக்கணும்னு முயல்கிறவங்க அந்த முக்தி பஞ்சாக்கரத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது சிவாய சிவாய அப்படின்னு அதை சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம கிடையாது, அந்த பாச எழுத்துக்கள் 2ஐயும் நீக்கிட்டு இந்த 3 எழுத்து மந்திரமாகிய சிவாய அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ முக்தியை எய்தும் நிலையுடையவர் 3 எழுத்துக்களுள் ஈற்றில் உள்ள ஆண்மை எழுத்தாகிய யகாரத்தையும் நீக்கி எஞ்சிய 2 எழுத்துக்களை மட்டுமே மந்திரமாக கொண்டு தொடர்ந்து இடைவிடாது கணிப்பர். அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க, ஞானகுருனுடைய உபதேசத்தை பெற்று இந்த பற்றுக்களை விட்டு அளிக்கணும் அப்படிங்கிற முயல்கிறவங்க இந்த பாசம் நீங்குதற் பொருட்டு இந்த பாச எழுத்துக்கள் 2ம் நீங்கி மற்ற 3 எழுத்து அந்த மந்திரத்தை அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் இந்த முக்தியை எய்தும் நிலையை அடைய அந்த முக்தியை எய்தக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறவங்க அந்த 3 எழுத்துக்குள் உள்ள அந்த ஆயுத எழுத்தாகிய யாவும் இல்லாமல் அவங்க இந்த 2 எழுத்து மந்திரத்தை அவங்க சொல்லுவாங்க. அதாவது சிவ சிவ அப்படின்னு 2 எழுத்து மந்திரத்தை அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பற்றுக்களை விட்டொழிக்க இது என்ன சொன்னாங்க, இந்த பற்றை விட முடியாதவங்க நமச்சிவாய சொல்லுவாங்க, பற்றை விடணும்னு நினைக்கிறவங்க சிவாய நம அப்படிங்கிற அந்த சூக்கும 5 எழுத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி பற்றுக்களை அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஞானகுருடைய உபதேசத்தை பெற்று பற்றுக்களை விட்டொழிக்கணும் அப்படின்னு முயல்கிறவங்க அந்த ஞானாத்தினுடைய அந்த குருவினுடைய உபதேசத்தையும் பெற்று அவங்க இந்த இதை விடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிவாய அப்படிங்கிற அந்த முக்தி பஞ்சாக்கரத்தை சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முக்தியை எய்தும் நிலையை உடையவங்க,
சரிங்களா? அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இரண்டெழுத்து மந்திரத்தை ஓதுவாங்க, அதாவது சிவ சிவ அப்படின்னு. அப்போ அப்பால் சி என்னும் அந்த ஓர் எழுத்தாகிய மகாகாரண பஞ்சாக்கர கணிப்பினால் சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கும் நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி மகாகாரணம் சி, சரிங்களா? அப்போ அந்த வா கூட இல்லை இல்லையா? சிவ சிவையில் வா கூட இல்லை. அப்போ அந்த ஒரே எழுத்தாகி அந்த மகாகாரண பஞ்சாக்கர கணிப்பினால் முழுவதும் அந்த சிவானந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை அங்கே உண்டாகிறனால வெறும் சி மட்டும் அந்த ஒரு எழுத்து மந்திரம் தான் அங்கே இருக்குது. ஸோ இவ்வாறு பாச பற்றில் அழுந்தி இருத்தல், பாச நிலையிலிருந்து சிறிது விடுபடுதல், அடுத்து பாசப்பற்று நீங்கி திருவருள் நிலையை பெறுதல், அடுத்தது திருவருள் நிலை வாய்க்க பெற்றும் நிட்டை கூட பெறாமை, அடுத்தது நிட்டை கூடியும் அதிலிருந்து மீண்டு உலகினை நோக்கும் நிலை என அவரவர் நிற்கும் அனுபவ நிலைகள் பலவாய் இருத்தலின் அவ்வனுபவ நிலைகளுக்கு ஏற்ப அவரவர் ஓதுதற்கு உரிய ஐந்தெழுத்தின் நிலைகளும் பலவாயின. அப்போ ஏன் இந்த ஐந்தெழுத்தினுடைய நிலைகள் பலவாக கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது இந்த 5 பஞ்சாக்கரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா பாசப்பற்றில் அழுந்தி இருத்தல்ங்கிறது ஒரு விதமான மக்கள் இல்லையா? அந்த பாசப்பற்றில் அழுந்தி இருக்கிறது, அடுத்தது அந்த பாச நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபடுறது, அடுத்தது பாசப்பற்று நீங்கி திருவருள் நிலையை பெறுறது, அப்புறம் திருவருள் நிலையை வாக்கிய பெற்றவங்க நிட்டை கூட பெறாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிட்டை கூடுவாங்க. அதிலிருந்து மீண்டு உலகினை நோக்கும் நிலையும் சிலருக்கு வரும். அப்போ இப்படிப்பட்ட பல அந்த அனுபவ நிலைகள் பலவாக இருக்கிறதுனால இந்த அனுபவ நிலைகளுக்கு ஏற்ப அவரவர் ஓதுதற்கு உரிய அந்த ஐந்தெழுத்தினுடைய நிலைகளும் பலவாயின அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே இப்போ ஒவ்வொரு படிகள் இல்லையா? ஒவ்வொரு பக்குவ நிலையில் வித்தியாசமான நிலையில் இருக்கிறோம். ஸோ பலவிதமான இந்த ஐந்தெழுத்தையும் நாம் ஓதுறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஞான நெறியில் ஐந்தெழுத்து சிறந்த சாதனமாய் அமைகிறது என்பது இந்த நாள் விளங்கும். இப்போ ஞான நெறியில் ஐந்தெழுத்துங்கிறது சிறந்த சாதனமாய் நமக்கு அமையுது. பந்தமாகிய கீழ்நிலையில் உள்ளவர் அதிலிருந்து நீங்கி வீடாகிய மேல்நிலையை அடைவதற்கும் அது சாதனம் ஆகின்றது. அப்போ மேல்நிலையை எய்தினோர் பழைய பழக்கத்தால் மீளவும் உலகினை நோக்கி சென்று விழாதபடி காத்து கொள்வதற்கும் அது சாதனம் ஆகின்றது. இப்போ மேலே சொன்னாங்க இல்லையா, முதல்ல பற்றிலேருந்து விடணும்னு நினைக்காங்க, அப்புறம் பாசப்பற்று நீங்கி முதல்ல என்ன சொல்கிறாங்க, பற்றில் இருக்காங்க, அதுக்கப்புறம் பற்று விடுறாங்க, அப்புறம் பற்று நீங்கி திருவருள் நிலைக்கு வராங்க, அப்புறம் திருநிலை வாய்க்க பெற்றாலும் இந்த நிட்டை கூடல் கிடைக்காம இருக்குது. ஏன்? சில நேரத்தில் நிட்டை கூடியும் அதிலிருந்து மீண்டும் இந்த உலகினை நோக்கக்கூடிய நிலையும் அவங்களுக்கு வரும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அந்த மேல்நிலையை அடைந்த பின்னரும் இந்த கீழ்நிலைக்கு வருதல் உண்டோ அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அதாவது மேல்நிலையை எய்தினோரும் இந்த பழைய பழக்கத்தினால மீளவும் இந்த உலகினை நோக்கி சென்று விழாதபடி அவங்களை காத்து கொள்றதுக்கும் அவங்க அந்த ஐந்தெழுத்தை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வாசனையினால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பழைய பழக்கத்தினால் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேல்நிலையை அடைந்த பின்னரும் அந்த கீழ்நிலைக்கு வருதல் உண்டோ அப்படின்னு கேட்டோம்னா அவ்வாறு நிகழ்தல் உண்டு அப்படிங்கிறது சில பெரியோர்கள் வாழ்விலிருந்து நாம் அறிகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல காலம் அந்த தூய்மையான துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவரும், சரிங்களா, பல காலம் அந்த தூய்மையான துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவரும் இந்த சூழ்நிலை காரணமாக இந்த உலக இச்சைக்கு ஆட்பட்டு தமது தவ நெறியினின்றும் வழுவி தவறு இழைத்து விடுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ பலகாலம் இந்த தூய்மையான துறவு வாழ்க்கையை அவங்க மேற்கொண்டவங்களும் சூழ்நிலையினுடைய காரணமாக இந்த உலக இச்சைக்கு ஆட்பட்டு தம்முடைய தவ நெறியிலிருந்து வழுவி அவங்க தவறு இழைத்து விடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா அதுதான் பழைய பழக்க வாசனை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? மீண்டும் அந்த உலகியலுக்கு அவங்க வந்துடுவாங்க. சரிங்களா? மேல்நிலையில் இருந்தால் கூட மீண்டும் அவங்க இந்த சூழ்நிலை காரணமாக இந்த உலக இச்சைக்கு ஆட்பட்டுருவாங்க. அந்த தவநெறியிலிருந்து வழுவி அவங்க தவறு இழைத்து விடுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேப்ப மரத்தில் வாழ்ந்த ஒரு புழு அதன் இலை, பூ, காய் முதலியவற்றையே தின்று பழக்கப்பட்டு இருந்தது. சரிங்களா? இப்போ ஒரு வேப்ப மரத்தில் வாழ்ந்த அந்த புழுவானது அதனுடைய இலை, அதனுடைய பூவு, அப்புறம் வேப்பங்காய் இது மாதிரி தான் சாப்பிட்டு அது பழக்கப்பட்டிருந்தது. அது தற்செயலாய் அருகில் வளர்ந்திருந்த அந்த கரும்பின் மேல் வீழ்ந்தது. தற்செயலாக என்னாச்சு, இந்த வேப்ப மரத்துலேருந்து அந்த கரும்பு இருக்கு இல்லையா, அது மேலே அது விழுந்துட்டு அதனை பற்றி கொண்டது. இப்போ அதை போய் பற்றிக்கிட்டு அப்போ அதனை சுவைத்தது. அதை அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில காலம் அந்த இன்சுவையை நுகர்ந்தது. அப்போ அந்த காலமெல்லாம் அங்கேயே அது வாழ்ந்திருக்கலாம் அல்லவா, அது அங்கேயே வேப்ப மரத்திலே இருந்திருக்கலாம். ஏன்னா அது நல்ல பரிச்சையாயிட்டு அதனுடைய இலையை சாப்பிட்ருக்கு, பூ காய் சாப்பிட்ருக்கு, நல்லா தான் இருந்திருக்கு. திடீர்னு அந்த ஒரு
அதாவது தற்செயலாக வந்து இந்த கரும்பு மேலே அது விழுந்ததுனால அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்போ போய் அதை பற்றிக்கிட்டு அதனை சுவைக்குது. சரிங்களா? அப்போ சில காலம் இந்த இன்சுவையே அது வந்து நுகர்ந்தது. அப்போ காலமெல்லாம் அங்கேயே அந்த வேப்ப மரத்திலேயே அது இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு அது செய்யலை. அப்போ அந்த கசப்பான வேம்பினையே உண்டு பழகிய அந்த முன்னை பழக்கம் அதனை விடவில்லை. அப்பழக்க வாசனையினால் அதற்கு வேம்பின் மேல் மீண்டும் விருப்பம் சென்றது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு இந்த கரும்பு மேலே விழுந்தது இல்லையா, அதுக்கு அப்புறம் சில காலம் இந்த இன்சுவையை நுகர்ந்துட்டு காலமெல்லாம் இந்த கரும்புலேயே இருந்திருக்கலாம், மீண்டும் அந்த வேப்ப மரத்துக்கே அது வந்து தாவிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கு வந்து அந்த முன்னை பழக்கம் வந்து அதை விடலை. அப்பழக்க வாசனையினால் அதற்கு வேம்பின் மேல் மீண்டும் விருப்பம் சென்றது. அதன் காரணமாக அது இனிய கரும்பினை விடுத்து தனது பழைய இடமாகிய வேப்ப மரத்திற்கே திரும்பியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த முன்ன பழக்கம், அந்த பழக்க வாசனை இருக்கிறனால ஒன்று இந்த வேப்ப மரத்தில் முதல்ல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இன்சுவைக்காக கரும்பு மரத்து மேலே வந்து போச்சு, கரும்பு மேலே போய் விழுந்தது, அங்கேயே இன்சுவை அஞ்சிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம், அங்கேயும் இல்லாமல் திரும்பவும் வேப்ப மரத்துக்கே வந்துட்டு பழைய வாசனையினாலங்கிறாங்க. ஸோ அதுபோல் பாச ஞானத்தை விட்டொழித்து பதிஞானத்தை பெற்று அதனால் பதியை அடைந்து அந்த பேரின்பத்தை நுகர்ந்த பின்னரும் என்ன சொல்கிறாங்க, அதுபோல் இந்த பாச ஞானத்தை விட்டொழித்து பதிஞானத்தை பெற்று அதனால் பதியை அடைந்து, அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பாச ஞானத்தை விட்டொழிஞ்சிட்டு இந்த பதிஞானத்தை பெற்று அதனால் அந்த பதியை அடையுது இல்லையா. பதிஞானம் வந்தால் தான் அடுத்து பதியை அடைய முடியும். அந்த திருவருள் வழியாக தான் சிவத்தை அடைய முடியும். அதை தான் சொல்கிறாங்க. அப்போ பாசஞானத்தை விட்டொழித்து பதிஞானத்தை பெற்று அதனால் பதியை அடைந்து அந்த பேரின்பத்தை நுகர்ந்த பின்னரும் முன்னை பழக்க வாசனையால் உலகத்தை நோக்கும் விருப்பம் நிகழ்தல் கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த நிட்டை கூடலுக்கு போன பிறகும் கூட அந்த முன்னை பழக்க வாசனையினால் இந்த உலகத்தை நோக்கக்கூடிய விருப்பம் வந்து நிகழும், அங்கே நிகழ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது அந்நிலை நிகழாதவாறு நீக்குதற்கும் ஞான நிலையில் உரைத்து நிற்பதற்கும் இந்த ஐந்தெழுத்து இன்றியமையாத சாதனமாய் விளங்குகிறது. அப்போது அந்த ஞான நிலையிலேயே அவங்க வந்து நிற்கிறதுக்காக, அதாவது அதிலிருந்து உலகிலுக்கு போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காகவே அவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஐந்தெழுத்தை எப்போவுமே அவங்க வந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இக்கருத்து பற்றியே நம்முடைய ஆசிரியர் உமாபதி சிவம் இன்புறு நிலையை கூறி முடித்து அதன் பின்னாக ஐந்தெழுத்தருள் நிலையாகிய இதனை வந்து வைத்தார்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அதிகாரம் வந்து அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்கிறத காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து என்பதற்கு இந்த ஆன்மா பாசத்து நின்றும் உடனே நீங்க மாட்டாத அந்த தன்மையை நினைந்து, இந்த ஆன்மா பாசத்துலேருந்து உடனே நீங்காது, படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வந்து நீங்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு வேறொரு வகையாகவும் நம்ம வந்து பொருள் கூறலாம். என்னன்னா, இந்த ஆன்மாவாகிய இவன் திருவருளை நீங்கி நில்லாது அதனை விடாது பற்றி நிற்றல் வேண்டி, அந்த திருவருளை வந்து அதிலிருந்து நீங்கி போகாமல் அந்த திருவருளையே அது பற்றி நிற்க வேண்டி இந்த ஆகமங்கள் வந்து திருவைந்தெழுத்தினை பல வகையாக அமைத்து வச்சிருக்கு அல்லது அமைத்து கூறும் அப்படின்னு நம்ம இங்கே பொருள் கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டில் வருது இல்லையா, இவனகன்று நில்லா வகையை நினைந்து அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் வந்து சொல்கிறாங்க. ஒன்று, இந்த ஆன்மா பாசத்துலேருந்து உடனே நீங்க மாட்டாது அந்த தன்மையை வந்து சொல்கிறாங்க. அது வந்து படிநிலையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாசத்துலேருந்து நீங்கும் அப்படின்னும் பொருள் சொல்லலாம். இன்னொரு வகையில் எப்படி பொருள் சொல்லலாம்னா, இந்த ஆன்மாவாகிய இந்த ஆன்மா வந்து திருவருளை நீங்கி நில்லாது அதனை விடாது பற்றி நிற்றல் வேண்டி இந்த ஆகமங்கள் வந்து திருவைந்தெழுத்தின பல வகையாக அமைச்சிருக்கு அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தினுடைய வகைகள் என்ன, பல வகையாக ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகமங்களில், வந்து ஏன் இந்த மாதிரி 5 வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பக்குவ வேறுபாடுடைய ஆன்மாக்கள் இருக்கிறதுனால அவரவருக்கு ஏற்றபடி நம்ம வந்து அவங்க ஓதணும் இல்லையா, அதுவும் அதற்கான காரணமும் நமக்கு இங்கே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த பக்குவத்தில் வந்து எப்படிலாம் அவங்க வந்து வித்தியாசப்பட்டிருக்காங்கன்னா, ஆன்மாக்களில் பாசப்பட்டில் அடந்தி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அந்த மாதிரி பாச நிலையிலிருந்து சிறிதும் விட்டு இருக்கிறவங்க, பாசப்பட்டு நீங்கி திருவருள் நிலையை பெற்றிருக்கவங்க, சிலர் திருவருளை வாக்கியப்பட்டு நிட்டை கூட பெறாமல் இருக்கிறவங்க, சிலர் நிட்டக்கூடிய அதிலிருந்து மீண்டும் உலகினை நோக்கி போகக்கூடிய நிலையில் உள்ளவங்க, இப்படி பல அனுபவ நிலைகள் உள்ள ஆன்மாக்கள் இருக்கிறதுனால இந்த ஆகமங்கள் வந்து திருவைந்தெழுத்தினை வந்து பல வகையாக அமைத்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.